திருமனையிலே வந்து ஐயாவுக்காக குடும்பத்திற்காக திருச்சபையாக இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அடிமைக்கும் கொடுத்ததற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இன்றைக்கு நாம் ஐயாவுக்காக ஜெபிக்க வந்திருக்கிறோம் என்று சொல்வதை காட்டிலும் ஐயா அங்கே நடந்து போகிற அந்த பாதையிலே நாம் பின் செல்லக்கூடிய ஒரு ஆடுகளாக நாம் போக வேண்டும். அதை இன்னும் ஆழமாக நாம் கற்று நாம் போகும்போது அவர் முன்னே செல்ல நாம் பின்னே செல்லும்போது ஐயாவுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து அங்கே பரிசுத்த ஆவியானவர் பிதா அவர் செல்கிறார்கள். நாம் சரியாக நாம் சேர வேண்டிய இடத்திலே நாம் போய் சேர கர்த்தர் கிருபை பாராட்டுவார். அந்த வழியை இன்றைக்கு நாம் சற்று பார்க்க போகிறோம். விசேஷமாக இந்த செய்திக்கு முன்பதாக ஒரே ஒரு வசனத்தை நான் நினைப்பு ஓட்டுவதற்காக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். முதல்ல பிதாவின் இடத்திலிருந்து வசனம் வருகிறது. அந்த வசனம் இயேசுவின் இடத்துல வருகிறது. அந்த இயேசுவின் இடத்திலிருந்து இருக்கிற அந்த வசனத்தை தூதனை கொண்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு கொடுத்து ஊழியக்காரர் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுத்து இந்த பாதையிலே தொடர்ந்து நடக்க கிருபை பாராட்டியிருக்கிறார். ஹல்லேலூயா. இதை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமாக நாமும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியும். யூதர்கள் எங்களுக்கு பிதாவை காண்பித்தால் போதும் என்று சொன்னாங்க. பிதா நேரடியாக பேசும்போது நீங்கள் பிதா பேச வேண்டாம், மோசையை கொண்டு பேசுங்கன்னு சொன்னாங்க. இப்படியே ஒவ்வொரு காரியத்திலையும் மாற்றி மாற்றி சொல்லி கொண்டே இருந்தாங்க. சரி, இயேசு கிறிஸ்துவே பிதா தான் திரும்ப பேசணும்னு சொல்லும்போது பிதா அங்கே என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்புனாப்புல சொந்த குமாரனை ஏற்றுக்கொள்ளலை. அவரை என்ன செய்கிறாங்க? அடித்து கொலை செய்தாங்க. இன்றைக்கு நமக்கு எல்லாம் வேதத்தில் நல்லா தெரியும். நாமும் என்ன செய்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த நம்முடைய முற்பிதாக்களை எல்லாம் செய்த அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு முன்பதாக இப்பொழுதும் தெளிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து மேலே போய் பரிசுத்த ஆவியானவரை அங்கே அனுப்பி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தம்முடைய ஊழியக்காரனை எடுத்து பயன்படுத்துகிற அவர் மூலமாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் கேட்டு சரியாக நாம் நடப்போம் என்றால் நிச்சயமாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க முடியும். அகலத்தோடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நீங்கள் மறக்க வேண்டாம். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்க வசனம் யோவான் எழுதின நற்செய்தி புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது இப்போ இது ஐயாவுக்கு ஏற்ற வசனம் அப்படிங்கிறது இல்லை. இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை மாத்திரம் நாம் பார்க்க போகிறோம். ஐயாவை என்ன செய்கிறாரு? ஆண்டவர் ஊழியம் செய்யும்படியாக அழைத்து அதை தெரிந்தெடுத்து அவர் பயன்படுத்தி வருகிறார். அப்படி என்றால் அவர் யாருக்கு ஊழியம் செய்கிறார்? பிதாவாகிய தேவனுக்கு, கிறிஸ்துவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, இந்த திரியேக தேவனுக்கு அவர் ஊழியம் செய்கிறார். இந்த ஊழியத்திலே நம்முடைய பங்கு என்ன? 2 விதமான அந்த ஊழியங்களை குறித்து நாம் பார்க்க முடியும். 2 ஊழியங்கள் இந்த பூமியிலே இருக்கிறது. ஒன்று இந்த உலகத்திற்குரிய ஊழியங்கள். ஊழியங்கள் என்று சொன்னால் பதவிகள், பட்டங்கள், மற்ற எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறது. எத்தனையோ விதமான பதவிகள் இருக்கிறது. 2வது இந்த தேவனுக்கென்று, தேவ ராஜ்யத்திற்கென்று செய்யக்கூடிய ஊழியங்கள். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கும் போது அவன் பிசாசு என்ன செய்கிறான்? சொல்லுகிறான்,
இயேசுவே, நீர் என்னை பணிந்து கொண்டால் நான் உமக்கு எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன், கொடுப்பேன்னு சொல்லுகிறாப்புல. அப்படி என்றால் அங்கே ஆண்டவருக்கும் அந்த பரீட்சை வந்தது. ஆண்டவர் அந்த பாதையில் கடந்து போக வேண்டிய அவசியம் இருந்தது. அப்போ ஆண்டவர் சொன்னார், பிதாவை தவிர நான் ஒருவரையும் என்ன செய்ய மாட்டேன், வணங்க மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு மட்டும், பிதாவுக்கு மட்டும் அவர் ஊழியம் செய்கிற அந்த காரியத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த வசனம். அப்படி என்றால் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பணியாற்ற வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. உலகத்திலே பெரிய பதவிகளிலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல். நல்ல ஒரு மேலான பதவிகளில் நீங்கள் இருக்கலாம், நல்ல பட்டப்படிப்புகளை நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த பதவியை கொண்டு, அதன் மூலமாய் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்விதான் இங்கே நமக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா முழுமையாக என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பணிக்கென்று அர்ப்பணிச்சுட்டு வந்துட்டாங்க. முழுமையாக வந்திருக்கிறாங்க, முழுமையாக முழு நேரமும். சில வேளையில் தூக்கமெல்லாம் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அங்கே வந்துட்டாங்க. ஆகையினாலே நாம் அவர்களுக்கு ஜெபிப்பதற்கு முன்பதாக நம்மை நாமே முதலாவது ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கும்போது நாம் பல மணி நேரம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நினைத்தாலே போதும், ஐயாவை இன்னும் அதிகமாக எடுத்து பயன்படுத்த முடியும், அநேக காரியங்களை ஐயாவை கொண்டு செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகையினாலே முதலாவது நம்மை நாம் நிதானித்து பார்ப்போம். இங்கே பார்க்கும்போது ரெண்டு விதமான ஊழியத்தில் ஒரு ஊழியத்தை நாம் பார்ப்போம். பிலிப்பியர் 3:19 நாம் வாசிக்கும்போது, அவர்களுடைய தேவன், அவர்களுடைய முடிவு அழிவு, வயிறு, அவர்களுடைய லட்சையே, அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். இவங்க இந்த ஊழியத்தை நம்ம பார்க்கும்போது அவர்களுடைய தேவன் வயிறு, வயிற்றுக்காக, அதுக்காக ஊழியத்தில் ஊழியக்காரங்க வயிற்றுக்காக நம்ம எல்லாரும் நினைப்போம். ஊழியக்காரங்களை தான் நம்ம என்ன செஞ்சிருவோம், இந்த வசனத்துக்கு ஊழியக்காரங்களை ஒப்பிட்டு பார்த்துருவோம். ஊழியக்காரங்க வயிற்றுக்காகலாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அவங்க வயிற்றுக்காக வரணும்னா இந்த ஊழியத்துக்கு வந்திருக்க முடியாது. இது நமக்கு கொடுக்கப்பட்டது, இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு, உலகத்தில் உள்ள ஊழியங்களுக்கு. அதனால் நம்ம வேறு பிடித்து நாம் இந்த வசனத்தை சரியாக நிதானித்து நம்ம பார்க்கணும். வயிற்றுக்காக இந்த ஊழியம் இருக்கக்கூடாது, வேலை இருக்கக்கூடாது. அவங்களுடைய முடிவு அழிவாக இருக்கும். அவர்கள் என்ன செய்கிறாங்க, இந்த பூமிக்கு அடுத்தவைகளை, நான் வீடு கட்ட வேண்டாம்னு சொல்லலை, நிலங்களை வாங்க வேண்டாம்லாம் சொல்லலை, பிஸ்னஸ் பண்ண வேண்டாம்லாம் சொல்லலை. ஆண்டவர் அதெல்லாம் சொல்லலை. எல்லாவற்றையும் நீங்கள் செய்யும்போது ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் செய்கிறதெல்லாம் எல்லாத்தையும் வாய்க்க செய்கிறாரு. வானத்திற்குரிய அந்த ஆசீர்வாதங்களையும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அந்த ஒளிப்பிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவித பொக்கிஷங்களையும் நமக்கு கொடுக்க ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். எதற்காக? பிசாசானவனுக்கு முதல்ல என்ன செய்தாப்புல ஆண்டவர், இதில் தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டியது. முதலாவது 3 அந்த தூதர்களில் 3 விதமான பிரிவுகளை பிரித்தார். மிகாவேல், காபிரியல், அடுத்து யாரு? 3வது தூதன், ஆமாம் லூசிபர்னு சொல்லுவோம். வேதத்தில் கேரூப். யாரு? கேரூப். எசேக்கியேல்ல தான் இருக்கு. அங்கே மிகாவேல் தூதன், காபிரியல் தூதன், கேரூபீன்கள். கேரூப் அங்கே எசேக்கியேல்ல சொல்லும்போது அவனை குறித்து சொல்லும்போது, அவன் என்ன அக்னிமயமான கற்களின் மத்தியிலே உலாகக்கூடக்கூடியவன், அவன் கேருப் என்று சொல்லி அவனை குறித்து அங்கே எசேக்கியேல் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற ஏதோ ஒரு பாசையில் அவனுக்கு லூசிஃபர் என்று சொல்லி, அங்கே அந்த பாசையில் ஏதோ ஒரு மொழியில் அது லூசிஃபர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கேருப், இந்த கேருவுக்கு அதிகமான ஞானத்தை கொடுத்தார். வெள்ளியும் பொன்னையும் தேவன் கொடுத்தார், சகலவற்றையும் கொடுத்தார். சிம்மாசனத்தை கொடுத்தார், அவனுக்கு பதவியை கொடுத்தார், எல்லாவற்றையும் கொடுத்து ஆளுகை கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக. அது பிசாசுன்னு சொல்லும்போது பிசாசுக்கு ஏன் அங்கே எழுதப்பட்டிருக்குது அப்படின்னா, அவன் பிசாசு கிடையாது, தேவன் பிசாசை உருவாக்கலை, அவன் பிசாசாய் மாறின. பிசாசுனா தேவனுக்கு விரோதமான, தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை அவன் செய்தான். இத்தனை ஆளுகை அவனுக்கு கொடுத்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக, ஆண்டவருக்கென்று வெள்ளியும் பொன்னையும் சேர்க்கும்படியாக, அந்த பதவியை கொண்டு அநேகரை காப்பாற்றும்படியாக, போஷிக்கும்படியாக
அநேகருக்கு உதவியா இருக்கும்படியாக அவன் காப்பாற்றுவதற்காக நிரூபிக்கப்பட்ட ஒரு கேரூப் என்று சொல்லி அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அவன் தன்னுடைய ஞானத்தை கெடுத்து கொண்டான். தன்னுடைய அவனை போல ஒரு பூரண அழகுள்ளவன் இல்லை. அந்த நல்ல ஒரு அழகு அவனுக்கு இருந்தது. எல்லாவற்றிலும் அழகு என்று சொல்லும்போது எல்லா விதத்திலும் அவன் அழகானவன் என்று சொன்னால் அவன் இந்த உலக பிரகாரமான அழகு இல்லை. அவன் ஞானம் எல்லாவற்றிலும் அந்த அவனுக்கு இருக்கக்கூடிய எல்லாவித அக்னிமயமான கற்களில் மத்தியில் உலாவுகிறான். பயங்கரமான வல்லமை, அந்த ஞானம் எல்லாம் இருக்கிறது. அவனுக்கு மறைவான ஒன்றையும் தேவன் வைக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த செல்வங்களை என்ன செஞ்சான்? தனக்காக வைத்துக் கொள்ளுகிறான். பதவியை தனக்காக வைத்துக் கொள்ளுகிறான். தன்னுடைய ஞானத்தை தனக்காக வைத்துக்கொண்டு மேட்டிமை அடைகிறான். அந்த தனக்காக அவன் வைக்கும்போது அவனுக்குள்ள அந்த மேட்டிமை வருகிறது. அந்த மேட்டிமை தான் அவனுக்கு அங்கே வேதம் சொல்லுகிறது குற்றம் என்று சொல்லப்படுகிறது. குற்றம் என்று சொல்லும்போது பாவம், மீறுதல், அக்கிரமம். அவனுக்குள்ள அந்த குற்றம் புரிகிறவனாய் காணப்படுகிறான். அதே போல தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே இப்படிப்பட்டதான ஒரு அழைப்பு நமக்கு இருக்கிறது. அருமையான இந்த அழைப்பிலே மோசே அங்கே வைத்தது போல, அங்கே யோசுவாவை வைத்தது போல, இங்கேயும் அப்படிப்பட்ட ஒரு சட்ட அமைப்புகளை, ஒரு ஒழுங்கை நமக்கு சபை திருச்சபை ஏற்படுத்தி நாம் எல்லாரும் ஒருமித்து அந்த தேவனுடைய அந்த பாலும் தேன் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக நம்ம கடந்து போகிறோம். இப்படிதான் நம்முடைய பிரயாணம், இந்த வனாந்தர பிரயாணம் இதுதான். ஆனால் இந்த பிரயாணத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் அங்கே நம்மை நாமே நிதானிக்க வேண்டும். ஆகிய பிள்ளைகளே, இந்த செல்வங்கள், இந்த பதவிகள், இவைகள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பிசினஸ் எல்லாவற்றை கொண்டும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்திற்காக அதை நீங்கள் செலவிடும் போது நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாக இருப்போம். அல்லேலூயா. நிறைய தேவனுடைய இந்த ஊழியத்தை நம்ம நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம தாங்குவோம்னா ஒரு நன்மையும் குறைபடாது. அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரை தேடுகிற மக்களுக்கு ஒரு நன்மையும். நீங்க ஆண்டவரை தேடணும். ஆகினால வேதத்திலே 1 கொரிந்தியர் 15:19 நம்ம வாசிக்கும் போது இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்தால் எல்லா மனுஷரை காட்டிலும். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஆராய வேண்டிய ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறோம். நமக்கு ஐயாவோடு கூட இணைந்து நாம் ஊழியம் செய்வதிலே நாம் மிகுந்த உற்சாகம் அடைய வேண்டும். இது திருச்சபையினுடைய மக்களுக்கு மிகுந்த ஒரு பங்கு. வெறும் நம்ம ஜெபிக்கிறதுனால மட்டுமில்லை. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஐயா உங்களை போல யாருமே இல்லையா, இந்த ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஐயா, எல்லாம் நம்ம சொல்லுவது நல்லதுதான். ஆனால் கிரியை இல்லாத அந்த விசுவாசமானது, அந்த வார்த்தை என்னது எப்படிப்பட்டது? நம்ம எந்த வார்த்தையும் சொல்ல வேண்டாம். ஐயாவை பற்றி ஒரு வார்த்தை கூட புகழ வேண்டாம். இந்த திருச்சபையில் நம்ம ஜெபிக்கணும் கூட தேவையில்லை. அது ஜெபிக்க தேவையில்லைன்னு ஜெப வேண்டாம்னு சொல்லலை. அதை நீங்கள், நான் ஒரு எக்ஸாம்பிளாக அப்படி சொல்கிறேன். நீங்கள் கொடுத்து கொண்டே இருங்க. அங்கே 2 கொரிந்தியர் 8:2 நினைக்கிறேன். தயவுசெய்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 8 நினைக்கிறேன். அதை வாசிப்போமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரம் வாசிங்க. எடுத்தவங்க. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்து தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். தரித்திரமாய் இருந்த சூழ்நிலையிலையும் இந்த ஊழியத்திற்காக அங்கு தோள் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. அதனால இங்க என்னடா வந்து பணத்தை பத்தி சொல்றானே, அந்த மாதிரி நினைக்காதீங்க. ஊழியம் என்பது நீங்க தான். இப்போ ஐயா சொல்லப்பட்டோன்னா இங்கே ஊழியர்கள் எல்லாம் நாங்கள்லாம் வேலைக்காரர்கள். நாங்கள்லாம் யாரு? நீங்கள்லாம் யாரு? வேதத்தில் உங்களை யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ஆடுகளில் ரொம்ப மேன்மையான ஒரு இடத்துல உங்களை வச்சிருக்காரு. பண்ணை ஆட்கள். நீங்களே யாரு? பணக்காரங்க. நீங்களாம் யாரு? நாங்கள் அந்த ஊழியம் செய்கிறவங்களாம் யாரா? ஏழைகள். இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு. அந்த ஏழைங்கிறதுனா யாருன்னா, அந்த உலகத்தில் ஏழை தரித்திரர் அது வேற இல்லை. தரித்திரராக இருக்கிற நீங்கள் பாக்கியவான். அது ஊழியக்காரங்களை சொல்ல. நீங்கள்லாம் பண்ணை ஆட்கள். பண்ணை ஆட்கள் வந்து இன்னைக்கு என்ன செய்கிறாங்கன்னா, ஊழியக்காரங்கிட்ட ஏதாவது தர மாட்டாங்க அப்படின்னு மாதிரி உள்ள சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கிறத பார்க்குறோம். அது வேதனைக்குரிய காரியம். சரி, போகட்டும். அது நமக்கு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களெல்லாம் பண்ணை ஆட்கள் என்பதை மறந்து விட வேண்டாம். தரித்திரமாக இருந்தாலும் அது நம்ம உதாரணத்துவமாய் நம்ம கொடுக்கும்போது
கர்த்தரமை அதிகமாய் ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. எங்களுக்கு 1000 ரூபா, நான் பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது வேலை செய்து கொண்டே படித்தோம். 1000 ரூபாயை கொண்டு, அந்த 1000 ரூபா தான் வருமானம். அந்த 1000 ரூபா வருமானத்திலையும் நாங்கள் ஊழியத்திற்கென்று உதாரத்துவமாய் கொடுத்து அதுலேயும் மிச்சம் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. எப்படி சாப்பிட்ருப்போம், என்ன பண்ணுவோம், எப்படிலாம் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரி, 1500 ரூபா அடுத்த வருஷம் கொடுத்தாங்க. அதில் 500 ரூபாயை அங்கே ஊழியத்திற்கென்று கொடுத்தோம். ஏன்னா 1000 ரூபாயை வச்சுருக்கோம். ஏன்னா 1000 ரூபாயிலேயே ஊழியத்துக்கு நாங்கள் கொடுக்கும்போது மிச்சம் வந்தது. 1500 கொடுக்கும்போது இப்போ 1000 ரூபாய் எங்களுக்கு வந்திருக்கு இல்லையா, 500 ரூபாயை கொடுத்தோம். அந்த கொடுத்ததுனால அப்போ ஊழியத்தில் நான் ட்ரைனிங் எடுத்துக்கொண்டு இருக்கும்போது வேலை செஞ்சு கொண்டு தான் நான் ஊழியத்தில் அங்கே இருந்தேன். இப்படி நாங்கள் கொடுத்தோம். வேறு யார் இடத்துலையும் ஒரு சின்ன ஒரு சாக்லேட்டு கூட வாங்கக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷன் எங்களுக்கு. நிறைய பேர் கொடுப்பாங்க, வாங்கக்கூடாது. நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு கண்டிஷன். எல்லா வேலைகளும் எங்களுக்கு உண்டு. மாடு பராமரிக்கிறதுலேருந்து, விவசாயம் செய்கிறதுலேருந்து, எல்லா வேலைகளையும், சமையல் செய்கிறதுலேருந்து அத்தனை ட்ரைனிங்கும் உண்டு. அத்தனை காரியங்களையும் நாங்கள் செய்யணும். அப்படிப்பட்ட ட்ரைனிங் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது 3.5 ஆண்டு காலம். அதை பயிற்சி பெற்ற பிறகு, அதன் பிறகுதான் என்னை பீகாருக்கு அனுப்பினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நேரத்திலே நாங்கள் கொடுக்கறதற்கு எங்களுக்கு உதவி செய்தாப்புல. அப்போ தான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாப்புல, உங்களுக்கு ஊழியத்துக்கு தானே கொடுக்குறாங்க, அதுலேயும் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்ட்டு. நான் மற்றவங்களுக்கு எப்படி நான் பிரசங்கம் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. நான் மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுங்கன்னு சொன்னாங்கன்னா, நான் கொடுக்கலன்னா எப்படி மற்றவங்களுக்கு நான் சத்தியத்தை சொல்ல முடியும்? அதனால் நானும் அதை செய்யணும் என்று சொல்லி முழுமையாக என்னை அர்ப்பணித்து, அதன் பிறகு என்னுடைய வாழ்க்கையில் இம்மட்டுமாய் என்னை உயர்த்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையினாலே இந்த உலகத்திற்கு நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. அப்போ அவர்களுடைய அந்த முடிவு அழிவாக இருக்கிறது. அவருடைய மகிமை அவர்களுக்கு என்னது? லட்சை. இப்போ இன்னைக்கு நல்ல காரு, பங்களா, எல்லாம் வசதி எல்லாம் இருக்கலாம். ஆனால் அந்த அவங்களுடைய அந்த மகிமை என்னதான்? லட்சை. லட்சைன்னா என்னது? வெட்கம். அந்த அந்த வெட்கத்தை குறித்து நம்ம பார்ப்போம். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு, தேவனுடைய ஊழியத்தைனா ஐயா மட்டும் இல்லை, நீங்களும் நானும் அந்த சீசர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. நீங்கள் எல்லாரும் சீசர்கள். அந்த இயேசு அங்கே நமக்கு ஒரு ஒழுங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயா இயேசுன்னு நம்ம சொல்லலை, அவருக்கு ஒரு முதன்மையான ஒரு ஸ்தலத்தில் வைக்கிறாப்புல. மோசையை எப்படி முதன்மையாக வைத்தாரோ, அதுக்கு பிறகு யோசுவாயை எப்படி வைத்தாரோ, ஒரு தாவீதை எப்படி வைத்தாரோ, ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி எப்படி வைத்தாரோ, அதன் பிறகு அவர் மூலமாக, அதை தான் நம்ம வெளிப்படுத்தல முதல்ல சொல்லிட்டேன். நம்ம எல்லாரும் இணைந்து தான் இந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். யுத்தம் பண்ணாலும் நம்ம தான் சேர்ந்து யுத்தம் பண்ணணும். அந்த யுத்தத்துக்கு போகும்போது அங்கே எல்லாரும் போவாங்க, சின்ன பிள்ளைகளை தவிர. அந்த அந்த வயசுலாம் அது குறிப்பிக்கப்பட்டு, சரி ரைட்டு போகட்டும். இல்லை நம்ம ஏசாயா 65 அந்த 13-14 நானே வாசிக்கிற நேரம் ஆயிரும். இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள், என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள், நீங்களோ தாகமா இருப்பீர்கள். இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள், நீங்களோ நீங்கள் இல்லை, அந்த உலகத்திற்காக, உலக மகிமைக்காக வாழக்கூடியவங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சினாலே கம்பீரிப்பார்கள், நீங்களோ மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கே அலறல், புலம்பல், அங்கே அங்கே வெட்கம், அதான் லட்சை. வெட்கத்தை உடுத்துகிறார். அலறுதல் அவர்களுடைய வாழ்க்கையில் வருகிறது, புலம்பல் அங்கே வருகிறது. அதனால வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கார், திரும்ப அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடு. அவர்களுடைய புலம்பலை, என் புலம்பலை தேவரீர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணும். அல்லேலூயா. சங்கீதத்தில் புலம்பல் இருக்கிறதுனா யாருக்கு? அதனால் அங்கே பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு ஆராய்ந்து நிதானிக்கும்படியாக இங்கே ஒரு நல்ல ஒரு காரியம் வந்திருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, அவர்களுக்கு நல்ல புசிப்பாங்களாம், குடிப்பாங்க புசிப்பாங்க அப்படின்னா வேதத்திலே வாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. ரோமர் 14:17 சொல்லப்பட்டிருக்கு. அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. நீதியும் சமாதானம். நீதி என்பது வார்த்தை. அவங்க எப்பொழுதும் பாருங்க வேதத்தை குறித்தே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. உலகத்தில் ரொம்ப யாராவது பேசுனாங்கன்னா அவ்வளோதான், 2 வார்த்தைகள், அது உள்ளே ஏறாது. எப்போ பார்த்தாலும் அந்த வசனத்தை குறித்து, திருவசனத்தை கொடுத்து, இந்த சபைக்கு திருவசனத்தை கொடுக்கணும், அங்கே போய் இந்த மக்களுக்கு இதை கொடுக்கணும். எப்போ பார்த்தாலும் புசிப்பாங்க, குடிப்பாங்க, அந்த வசனத்தை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்தை சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, நாம முதல்ல பெற்றோர்கள் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நம்முடைய பிள்ளைகளும் அதை ஃபாலோ பண்ணிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் நானும் அதை பின்பற்றணும், அந்த அடிச்சுவடுகளை பின்பற்றணும். ஐயா மட்டும்தானே ஊழியம், நம்மெல்லாம் சும்மா இருப்போன்ட்டு. நமக்கும் கிடைத்த நேரத்தில்
இப்போ நானும் வந்து வேலை செய்து கொண்டு 45 வயது வரைக்கும் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். உலகத்திலையும் நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். அங்கே ஆந்திராவில், மத்திய பிரதேஷ், மற்ற இந்தியாவில் பல பகுதியில் இருந்தேன். மேஜர் கர்னலோடு கூட இருந்தேன். அடுத்து சென்னைக்கு வந்திருந்தேன். சென்னையில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருந்தேன். கோஆர்டினேட்டராக இருந்தேன். அங்கே தமிழ்நாடு முழுவதும், அடுத்து ஆந்திரா, இந்த 2 ஸ்டேட்டுக்கும் வந்து அப்படி அந்த 2 அங்கே ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நான் ஒரு நல்ல ஒரு முதன்மையான ஒரு பதவியில் இருந்தேன். அதன் பிறகு ஆண்டவர் என்ன செய்தார், இந்த ஊழியத்திற்கு பயிற்சிக்கு வந்து 45 வரைக்கும் நான் வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்து கொண்டே இருந்தேன். தேவனுடைய பிள்ளைகளே, நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் இதுதான். அங்கே ஆண்டவருக்கு வேதம் சொல்லுகிறது, அங்கே இவரேரிலே 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும்போது, நம்முடைய பரிசுத்தவானுக்கு செய்த பணிவிடை மறப்பதற்கு அநீதி உள்ள தேவன் அல்லவே. அவங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னா, அவங்க ஜெபிக்கும் போது நம்ம பேதுருவெல்லாம் பார்க்கிறோம், என்னிடத்துல வெள்ளியும் அல்ல பொண்ணும் அல்ல, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லும்போது, அங்கே இருக்கிற ஒரு முடவன் எந்திக்கிறாப்புல, இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் நடக்கிறது, எத்தனையோ ஆச்சரியமான, அவங்களுக்கு ஒரே கொண்டாட்டம், ஒரே சந்தோஷம், அங்கே ஆடலும் பாடலும், அந்த சந்தோஷம். உலகம் தரக்கூடாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன். நானும் உங்களைப் போல அந்த விசுவாசமான ஒரு நிலையில் நான் இருக்கும்போது, இந்த சீசனாக நானும் வந்து இருந்து கொண்டிருக்கும் போது, என்னை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார், அநேக ஆசீர்வாதங்களை செய்தார், ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு கொடுத்தார். வேலையும் செய்வேன், ஊழியமும் செய்வேன். அதனால எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை, அந்த வேலையில் இருந்த சம்பளத்தில் இதுவரைக்கும் குடும்பத்தை, முதலாவது எங்களுடைய ரட்சிக்கப்படாத குடும்பத்திற்காக அந்த அந்த பணத்தை கொடுத்து அவங்கள ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தேன். அதன் பிறகு இதுவரைக்கும் நான் வேலை செய்தல பணத்தில் ₹1 கூட என்னுடைய வாழ்க்கையில் வைக்கவே இல்லை. கொஞ்சம் அல்லையா சொல்லுவோமா? கடைசியாக எனக்கு நல்ல ஒரு ஸ்கூல், கார் எல்லாம் இருந்துச்சு, அதையும் ஊழியத்துக்கான அர்ப்பணித்து நான் வந்தேன். ஆகலத்தோடைய பிள்ளைகளை, இந்த நாளிலே நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், ஜெபிப்பதற்கு முன்பதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஐயாவுக்காக நாம் ஜெபிக்கிறதுக்கு அந்த முக்கியத்துவத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த பங்கு ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது, 4ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாயிருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள், கொஞ்சம் அல்லையா சொல்லுவோமா? நம்மெல்லாம் உத்தம கூட்டாளியாக இருக்கிறோமா என்கிறது ரொம்ப முக்கியம். இந்த உத்தம கூட்டாளியாக நாம் இருக்க வேண்டும். முதலாவது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் எதற்காக ஊழியம் செய்யணும்? அந்த ஆண்டவர் நீங்களும் நானும் ஐயாவோடு கூட இணைந்து இந்த உத்தம கூட்டாளியாக இருந்து இந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்றும் போது அவருக்கு பாரம் குறைவா இருக்கும். கொஞ்சம் அல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. மோசேக்கு பாருங்க, அங்கே அந்த அவருடைய மாமா சொல்றாரு, ஆலோசனை கொடுக்குறாரு, நீங்க எல்லாரும் இப்படி ஒரே ஆளா நீங்க இருந்தீங்கன்னா ஐயோ ரொம்ப தாங்க முடியாத பாரமாயிரும், தயவுசெய்து நீங்க எப்படி ஒரு கூட்டமாக இருந்து, அங்கே 7000 பண்ணையில் அப்படிதான் ஒரு சின்ன தம்பி, அவனுக்கு நான் ஆலோசனை சொல்லும்படியாக நான் கடந்து சென்றிருந்தேன். தம்பி, நீ ஒருவனா இப்படி செஞ்சினா இந்த இடத்துல கிராமத்தை நீ என்ன செய்ய முடியாது, சந்திக்க முடியாது என்று சொல்லி, இப்போ 3 கிராமங்களில் அந்த சபையில் இருக்கிற திருச்சபை மக்கள் இடத்துல அங்கே என்ன செஞ்சாங்க, அந்த வித்தியாசமான சின்ன ஊழியத்தை கொடுத்தாங்க. இன்றைக்கு 3 கிளை சபைகள், கொஞ்சம் அல்லையே சொல்லுவோமா? அவன் ஒரு 3 மாவட்டங்களுக்கு தலைமை போதகரா அது தனிப்பட்ட ஒரு இண்டிபெண்டன்ட் அங்கே சர்ச்சாக இருந்துச்சு. அங்கே நான் போகும்போது 3 தனிப்பட்ட, அதாவது 3 மாவட்டங்களுக்கு அவன் தலைமை போதகராக, அவங்களுடைய எய்ம் எல்லாம் 2024னா 2024 சர்ச் வந்துடணும் அப்படின்ட்டு, 2023ல் 2023 சர்ச்சை ஏற்படுத்திட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. சரி, போகட்டும். அகலத்தோடைய சின்ன பையன்தான். அந்த இருக்கிற திருச்சபை மக்களை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். திருப்புளியங்குடியில் இருக்கிற நம்ம சிஎஸ்ஐ ஆலயத்தில் அந்த சபையில் அதுதான் பழமை வாய்ந்த ரொம்ப அங்கே ஒரு அம்மா மூலமாக அந்த திருச்சபை ஏற்பட்டது. அவங்க ரத்த சாட்சியை மறித்தாங்க. நான் அங்கே போயிருக்கும்போது சாதாரணமான ஒரு சபை, அந்த சபையே இடிந்து விழக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்கூல் இருந்தது, டிடிடிஏ ஸ்கூல் அங்கே இருக்கும்போது எல்லாம் அந்த ஓடெல்லாம் கீழே விழுந்து போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இப்படிலாம் நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன செய்யறது? அவர் ஊழியக்காரர் என்ன செய்ய முடியும்?
ஐயாவையும் மதிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஐயா வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி வசனத்தை சொல்லிட்டாருன்னா என்ன குறித்து தான் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாள்லாம் என்ன செஞ்சாங்க, அருவாள் எடுத்து நீ உள்ளே வந்தேன்னா வெட்டி போடுவேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு என்னையா நீ பாட்டுக்கு நீ இரு என்று சொல்லி உன் கிராமத்துக்கு நான் என்ன செய்யறேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நல்லா பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்தால் எப்படி அந்த ஆசீர்வாதம் இருக்கும். அங்கே ரொம்ப கஷ்டமானதுனால அந்த அந்த சபைக்குள்ள ஒரே சாபங்கள், நிறைய விதவைகள், நிறைய பிரச்சனைகள். திருமணமாகாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. வயசு 30 வயசு 40 வயசுலலாம் திருமணமாகாத பிள்ளைகள் இருந்தாங்க. அப்போ தான் ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு ஐயா தான் அப்பொழுது புலவனூரில் அந்த ஐயா இருந்தாங்க. அந்த ஐயா கூட நான் சேர்ந்து ஊழியம் செய்யும்போது, அண்ணா நீங்கள் இந்த திருப்புளியங்குடிக்கு தயவுசு நீங்கள் போக முடியுமான்னு சொன்னாங்க. நான் கண்டிப்பாக போகிறேன். அப்போ அந்த திருப்புளியங்குடியில் நாங்கள் போய் அங்கே அவங்களிடத்துல நான் அந்த வார்த்தையை நான் அங்கே சொல்லி அங்கே வந்துட்டேன். அதன் பிறகு உபவாச கூட்டங்கள் நடந்தது. அதன் பிறகு பல கூட்டங்கள் நடந்தது. அதன் பிறகு பாருங்க, இன்னைக்கு அந்த ஆலயத்தை யாருடைய உதவி, அந்த மற்ற ஒரு தனிப்பட்ட மனிதன் உதவி இல்லாமல் பல தேவனுடைய ஜனங்கள் எங்கெங்க இருந்தலாமோ உதவி அனுப்பி இன்னைக்கு பல கோடிகளுக்கு அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க, ஸ்கூலை கட்டி முடிச்சாங்க. இன்றைக்கு அந்த திருச்சபையில எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது, அவ்வளவு வேகமாக வளர்ந்து பெறுகிறார்கள். அல்லேலூயா. காரணம் என்ன? திருச்சபை மக்கள் எழும்புனாங்க. திருச்சபை அந்த ஐயா மட்டும் முடியாது, திருச்சபை மக்கள் நாம தான் தூண்களாக. தூண் இல்லைன்னா எல்லாம் விழுந்துரும், அப்படிதானே? தூணு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் நானும் தூணாக இருக்கணும். அது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 விதமான திருச்சபைகளை குறித்து நீங்கள் படிப்பீங்கன்னா ஒவ்வொரு திருச்சபையில காணப்படக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நம்மளை குறித்து தான் குறிக்கிறது. ஒரு திருச்சபைனா நீங்களும் நானும் தான் திருச்சபை. அங்கே இருக்கிற குறைபாடுகள் ஒரே ஒரு திருச்சபை மட்டும்தான் நல்ல பெருமையாக பேசுகிறார். ஸோ ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அந்த சத்தியத்தெல்லாம் கேட்டிருப்பீங்க. ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நீங்கள் நானும் அங்கே தோள்